ஹலோ நண்பா. மாத கடைசியில் சம்பள தேதியை எதிர்பார்த்து காலண்டரை எண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். மாதத்தின் முதல் வாரத்தில் ராஜாவாக வாழும் நீங்கள் அதே மாதத்தின் கடைசி வாரத்தில் ஏன் கவலையுடன் வாழ்கிறீர்கள்? உழைப்பு குறைந்து விட்டதா? வருமானம் நின்று விட்டதா? இல்லை, நீங்கள் சிந்திக்காமல் செய்யும் செலவுகள் தான் காரணம். சாணக்கியர் சொல்கிறார், பணம் என்பது நண்பனும் அல்ல, பகைவரும் அல்ல. அதை எப்படி நடத்துகிறாயோ அதன்படி அது நடக்கும். நாம் பலர் பணத்தை சம்பாதிக்க கற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதை பாதுகாக்க கற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தான் முதல் வாரத்தில் நம் மனம் உயரத்தில் இருக்கும், கடைசி வாரத்தில் நம் கண்கள் தேதியை தேடும். பிரச்சனை வருமானத்தில் இல்லை, பிரச்சனை பண நிர்வாகத்தில். பணத்தை நிர்வகிக்க பெரிய படிப்பு தேவையில்லை. அது தெளிவு, அது கட்டுப்பாடு, அது முன்னோக்கிய சிந்தனை. சாணக்கியர் அரசர்களை உருவாக்கினார். அவரது முதன்மை பாடம், சிறு தவறுகள் பெரிய வீழ்ச்சிக்கு காரணம். இன்றைய மனிதனின் வீழ்ச்சி பெரிய இழப்பால் அல்ல, சிறு சிறு செலவுகளால். ஒரு குடத்தில் துளி துளியாக கசிவு இருந்தால் ஒரு நாள் அது காலியாகும். அதே போல் கண்ணுக்கு தெரியாத செலவுகள், கணக்கில்லா ஆடம்பரம், அவசர ஆசைகள், இவைதான் நம் செல்வத்தை மெதுவாக காலி செய்கின்றன. இன்றைய காலத்தில் பணம் சம்பாதிப்பது சாத்தியமில்லாதது அல்ல, ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்வது, அதுதான் ஞானம். அறிவு மெதுவாக வரும், ஆனால் ஒரு முறை வந்தால் நிலைக்கும். பணம் விரைவாக வரும், ஆனால் பிடித்து வைக்காவிட்டால் விரைவாக போகும். எனவே நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதே முக்கியம். சாணக்கியர் எச்சரிக்கிறார், செல்வத்தை காக்காதவன் செல்வம் அவனை காக்காது. இன்றைக்கு நான் உங்களுடன் பகிரப் போவது சாணக்கியர் கூறிய ஒரு அரசனை கூட வீழ்த்தக்கூடிய 8 மிகப்பெரிய தவறுகள். இந்த 8 தவறுகளும் அரண்மனைக்குள்ளும் நடக்கும், இல்லத்துக்குள்ளும் நடக்கும். இவை பெரியதாக தோன்றாது, ஆனால் வாழ்க்கையை மெதுவாக பலவீனப்படுத்தும். இந்த 8 தவறுகளை நீங்க இன்னைக்கு புரிந்து திருத்தினீங்கன்னா மாத முடிவுல கவலை இருக்காது. உங்கள் வீட்டில் பணம் தங்கி வளர ஆரம்பிக்கும். இது வெறும் பணம் சம்பாதிப்பது பற்றி வீடியோ அல்ல, அதை இழக்காமல் காப்பது பற்றி. வாங்க, சாணக்கியர் எச்சரிக்கும் அந்த 8 தவறுகளை ஒன்றாக பார்ப்போம். இந்த 8 தவறுகளில் கடைசி தவறு, அதுதான் மிகவும் ஆபத்தானது. அதை தவறவிட்டால் மற்றவை தெரிந்து கொண்டாலும் பயனில்லை. அதனால் கடைசி வரை பாருங்கள். தவறு எண் 1, பெருமைக்காக செய்யும் ஆடம்பர செலவுகள். சாணக்கியர் சொல்லுவார், பிறரின் பார்வைக்காக வாழும் அரசன் தன் அரசை நீண்ட நாள் காக்க முடியாது. அதேபோல் பிறருக்காக செலவு செய்கிறவன் தன் செல்வத்தை காக்க முடியாது. நமது தேவைக்காக ஒரு பொருளை வாங்குவது தவறு அல்ல, ஆனால் நான் பெரியவன் என்று காட்டிக்கொள்ள தகுதிக்கு மீறி புதிய கார், பெரிய பைக், விலை உயர்ந்த அலைபேசி மாத தவணையில் வாங்குவது, அதுவே முதல் வீழ்ச்சி. சாணக்கியர் எச்சரிக்கிறார், அதிகாரம் காட்டும் ஆசை அரசனை கூட பலவீனப்படுத்தும். இன்றைய உலகில் அதிகாரம் என்றால் ஸ்டேட்டஸ், காம்பர்சன், சோசியல் மீடியா புகழ். ஒரு கணம் உங்களையே கேளுங்கள், இந்த பொருள் எனக்கு தேவையா அல்லது மற்றவர்கள் என்னை பெரியவனா பார்க்க வேண்டுமா? இந்த கேள்விக்கு நேர்மையான பதில் சொன்னால் உங்கள் பல தேவையற்ற செலவுகள் அங்கேயே நின்றுவிடும். நினைவில் கொள்ளுங்கள், பொருட்கள் உங்கள் மதிப்பை உயர்த்தாது, அவை உங்கள் கடனை மட்டுமே உயர்த்தும். உங்கள் சுயமதிப்பு நீங்கள் ஓட்டும் காரில் இல்லை, நீங்கள் வைத்திருக்கும் மொபைலில் இல்லை, அது உங்கள் கட்டுப்பாட்டிலும் உங்கள் மன அமைதியிலும் தான் உள்ளது. பிறர் பார்வைக்காக செலவு செய்வது செல்வத்தை அமைதியாக அழிக்கும் முதல் தவறு. தவறு எண் 2, தள்ளுபடி எனும் மாயவலை காரணமாக செய்யப்படும் செலவுகள். சாணக்கியர் எச்சரிக்கிறார், லாபம் போல தோன்றும் விஷயம் அதிக நேரங்களில் இழப்பாக முடியும். இன்றைய உலகில் அந்த மாயை என்ன தெரியுமா? 50% தள்ளுபடி, இப்போதே வாங்குங்கள், சிறப்பு சலுகை. இந்த வார்த்தைகள் கண்ணை கவரும், ஆனால் அவை முதலில் கவருவது உங்கள் புத்தியை. நமக்கு அது உண்மையிலேயே தேவையா என்று யோசிப்பதற்கு முன்பே, இப்போ வாங்கலேனா பிறகு கிடைக்காது என்ற பயம் முடிவெடுக்கிறது. ஒரு சட்டை 2000 ரூபாய் என்று சொல்லி இப்போது 1000 ரூபாய் என்று சொன்னால் நீங்கள் 1000 ரூபாய் மிச்சம் என்றே நினைப்பீர்கள். ஆனால் உண்மை என்ன? நீங்கள் 1000 ரூபாய் செலவு செய்திருக்கிறீர்கள். சாணக்கியர் கூறுவார், அவசரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அரசனின் பொக்கிஷத்தையே காலி செய்யும். அதேபோல் தள்ளுபடி பார்த்தவுடன் எடுக்கப்படும் முடிவு உங்கள் பணப்பையை மெதுவாக காலி செய்யும். நினைவில் கொள்ளுங்கள், தள்ளுபடி நல்லது, அது உங்கள் தேவைக்கு இருந்தால் மட்டுமே. தேவையில்லாத தள்ளுபடி அது ஒரு தந்திரம். திட்டமிட்டு வாங்குங்கள், சலுகைக்கு அடிமையாகாதீர்கள். ஏனெனில் மாயையில் விழும் மனிதன் செல்வத்தை காக்க முடியாது. தவறு எண் 3, மாத தவணை மோகம் காரணமாக செய்யப்படும் செலவுகள். சாணக்கியர் எச்சரிப்பார், கடனில் வாழும் அரசன் தன் சுதந்திரத்தை இழக்கிறான். இன்றைய உலகில் அந்த அடிமைத்தனம் மாத தவணை முறை.
4 லட்சம் மதிப்புள்ள பொருள் மாதம் வெறும் 10,000 ரூபாய் மட்டும். இந்த வார்த்தைகள் கேட்கும்போது அது மலிவாக தோன்றும். ஆனால் உண்மை என்ன? நீங்கள் பொருளின் விலையை மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாத வட்டியையும் சேர்த்து அதிகமாக செலுத்துகிறீர்கள். ஒரு கேள்வி கேளுங்கள். அந்த பொருளின் உண்மையான விலை என்ன? அதற்கான மொத்த வட்டி எவ்வளவு? இதை கணக்கிடாமல் கடனில் வாங்குவது பெரும் தவறு. சாணக்கியர் கூறுவார், அவசியத்திற்கான கடன் ஒரு முதலீடு, ஆசைக்கான கடன் ஒரு அடிமைத்தனம். வீடு கட்டுவது, உயர்கல்வி பெறுவது இவை தேவைகள். ஆனால் ஒவ்வொரு ஆசைக்கும் கடன் வாங்குவது நமக்கு நாமே சுமை கட்டுவது. இந்த கடன் பழக்கம் ஒரு சங்கிலி போல. ஒரு கடன் முடியும் முன் மற்றொரு கடன், அதன் பின் இன்னொன்று. முடிவில் என்ன நடக்கும்? உங்கள் பண சுதந்திரம் மெதுவாக முடக்கப்படும். கடன் பட்டார் நெஞ்சம் போல என்ற பழமொழி காரணமில்லாமல் வரவில்லை. கடன் மன அமைதியை குலைக்கும், நிதி அழுத்தத்தை உருவாக்கும், சுயமரியாதையையும் பாதிக்கும். முடிந்தவரை கடனில்லா வாழ்க்கையை தேர்வு செய்யுங்கள். ஏனெனில் சுதந்திரமான மனிதன்தான் செல்வத்தை காக்க முடியும். தவறு எண் 4, கண்களுக்கு தெரியாத ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலம் செய்யப்படும் செலவுகள். சாணக்கியர் எச்சரிக்கிறார், கண்காணிக்கப்படாத பொக்கிஷம் நீண்ட நாள் நிலைக்காது. இன்றைய காலத்தில் நம் செல்வத்தை மெதுவாக கரைக்கும் ஒன்று இணைய வழி பரிவர்த்தனைகள். ஒரு QR குறியீடு, ஒரு ஸ்கேன், ஒரு கிளிக். பணம் போகிறது, ஆனால் போன உணர்வு வரவில்லை. அதுதான் ஆபத்து. கையில் ரொக்க பணம் கொடுத்தால் இதயம் ஒரு நொடி யோசிக்கும். ஆனால் அலைபேசியில் அனுப்பும் போது அந்த தயக்கம் கூட இல்லை. இது சின்ன தொகைதான், நீ பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த சின்ன சின்ன செலவுகள் மாத கடைசியில் ஒரு பெரிய தொகையாக நின்று காத்திருக்கும். அப்போதுதான் உணர்வோம், நாம் சம்பாதித்ததை அல்ல, நாம் கவனிக்காததை இழந்துவிட்டோம் என்று. சாணக்கியர் கூறுவார், கணக்கில்லாத செலவு அரசனின் அரண்மனையையே காலி செய்யும். அதேபோல் பதிவு செய்யாத செலவு உங்கள் வங்கி கணக்கை மெதுவாக குறைக்கும். நினைவில் கொள்ளுங்கள், 1 ரூபாய் சேமிப்பு 1 ரூபாய் வருவாய்க்கு சமம் என்பார்கள். சிறிய செலவுகளை சிறியதாக நினைக்காதீர்கள். முடிந்தவரை சின்ன செலவுகளுக்கு ரொக்கப்பணம் பயன்படுத்துங்கள், அல்லது ஒவ்வொரு செலவையும் பதிவு செய்யுங்கள். ஏனெனில் பணத்தின் மதிப்பு புரிவது அதை கண்காணிக்கும் மனிதனுக்கே. தவறு எண் 5, கட்டுப்பாடற்ற மனத்தின் உணர்ச்சியால் செய்யப்படும் செலவுகள். சாணக்கியர் சொல்கிறார், உணர்ச்சியில் எடுக்கப்பட்ட தீர்மானம் அறிவின் தீர்மானம் அல்ல. இன்றைய மனிதன் தேவைக்காக அல்ல, உணர்ச்சிக்காக செலவு செய்கிறான். மனம் சோர்வடைந்தால் ஒரு ஆன்லைன் ஆர்டர், மனம் சந்தோஷமாக இருந்தால் தேவையில்லாமல் நண்பர்களுக்கு ஒரு பார்ட்டி, மனம் சலித்தால் தேவையற்ற ஷாப்பிங். பிரச்சனை ஒன்று, செலவு இன்னொன்று. பிரச்சனை தீரவில்லை, ஆனால் பணம் தீர்ந்து விடுகிறது. இதுதான் உண்மையான ஆபத்து. கோபம் வரும்போது மனம் யோசிக்காது, துக்கம் வரும்போது அறிவு செயல்படாது. அந்த நொடியில் செய்யும் செலவு பிறகு பல மாதங்கள் சுமையாக மாறும். சாணக்கியர் கூறுகிறார், மனதை வெல்லாதவன் செல்வத்தை காக்க முடியாது. உணர்ச்சி என்பது ஒரு அலை, அது எழும் அடங்கும். ஆனால் அந்த அலைவில் எடுத்த கடன் எளிதில் அடங்காது. ஒரு உடை, ஒரு கேஜெட், ஒரு பார்ட்டி, இது என்னை மகிழ்விக்கும் என்று நினைக்கும் ஒவ்வொரு தருணமும் நிதி ஒழுக்கத்தை மெதுவாக பலவீனப்படுத்துகிறது. நினைவில் கொள்ளுங்கள், உணர்ச்சி தற்காலிகம், செலவு நிரந்தரம். கடன் நீண்ட காலம். செலவு செய்ய வேண்டும் என்று தோன்றும் போது ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். அது தேவையா, அல்லது அது ஒரு உணர்ச்சியின் குரலா? 24 மணி நேரம் காத்திருங்கள். ஒரு நாள் கழித்தும் தேவைப்பட்டால் வாங்குங்கள். அந்த ஒரு நாள் பல தவறுகளை தடுக்கிறது. ஏனெனில் உணர்ச்சியை பணத்தால் சமாளிக்க முயன்றால் புதிய நிதி பிரச்சனை உருவாகும். செல்வத்தை இழப்பது பெரிய முதலீட்டால் அல்ல, கட்டுப்பாடற்ற உணர்ச்சியால் செய்யும் செலவுகளால். தவறு எண் 6, பட்ஜெட் போடாமல் செய்யும் செலவுகள். சாணக்கியர் எச்சரிக்கிறார், அளவில்லா செலவு அழிவின் ஆரம்பம். வருமானம் இருக்கிறது, செலவும் இருக்கிறது, ஆனால் இரண்டிற்கும் நடுவில் கணக்கில்லை. இதுவே 6வது தவறு. எவ்வளவு பணம் வருகிறது, எதற்காக செலவாகிறது? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரியாமல் பலர் வாழ்கிறார்கள். எதுக்கு பட்ஜெட் போடணும்? மாச கடைசியில் பணம் இருக்கிற வரைக்கும் செலவு பண்ணலாம் என்று நினைப்போம். ஆனால் இப்படி செய்வதால் பணம் எங்கே போகிறது என்றே தெரியாமல் மாத கடைசியில் பணப்பற்றாக்குறை ஏற்படும். உண்மை என்னவென்றால், பணம் காணாமல் போகவில்லை, அது கண்காணிக்கப்படவில்லை. பணம் இருக்கும் வரை செலவு செய்வது அறிவு அல்ல, அது திசை தெரியாத பயணம். சாணக்கியர் கூறுவார், கணக்கிடப்படாத செல்வம் நிலைக்காது. பட்ஜெட் என்பது கட்டுப்பாடு அல்ல, அது தெளிவு. உங்கள் வருமானம் எவ்வளவு, அத்தியாவசிய செலவுகள் எவ்வளவு, அவசியமற்ற செலவுகள் எவ்வளவு? இந்த தெளிவு இல்லையெனில் பணம் தங்கி நிற்காது. பட்ஜெட் இல்லாத வாழ்க்கை துடுப்பில்லா படகு போன்றது. எந்த திசையில் போகிறது என்று உங்களுக்கே தெரியாது. பட்ஜெட் போடுவது பணத்தை கட்டுப்படுத்துவது அல்ல, பணத்திற்கு நீங்கள் திசை காட்டுவது.
செல்வம் சம்பாதிப்பதால் மட்டும் உருவாகாது. அதை திட்டமிட்டு செலவழிப்பதில் உருவாகும். தவறு எண் 7. இப்போதே என்ற மாயையால் செய்யப்படும் செலவுகள். சாணக்கியர் எச்சரிக்கிறார். அவசரத்தில் எடுத்த முடிவு அழிவை விரைவாக்கும். இன்றைய உலகம் ஒரே ஒரு வார்த்தையில் ஓடுகிறது. இப்போதே. இப்போதே வாங்கு, இப்போதே அனுபவி, இப்போதே முடிவு செய். இதுவே இப்போதே என்ற ஆசை வலை. ஒரு விளம்பரம், ஒரு சலுகை, ஒரு நண்பரின் புதிய பொருள், அடுத்த நொடியே ஒரு எண்ணம். நானும் இதை வாங்க வேண்டும். இப்போ வாங்கவில்லை என்றால் நான் பின்தங்கி விடுவேன். அவர்களிடம் இருக்கிறது, என்னிடம் இல்லை என்றால் என்னை மதிக்க மாட்டார்களோ? இந்த பயமே பல தேவையற்ற செலவுகளின் காரணம். சாணக்கியர் கூறுவார், ஆசை வேகமாக ஓடும், அறிவு மெதுவாக நடக்கும். ஆசை பேசும்போது அறிவு அமைதியாகிறது. அந்த அவசரத்தில் வாங்கிய பொருள் பல நேரங்களில் தேவையற்றது அல்லது நமது வருமானத்தை மீறியது. உடனடி ஆசை நிறைவு ஒரு கணம் மகிழ்ச்சி தரும், ஆனால் அதற்கான செலவு நீண்டகால சுமை தரும். ஒரு பொருளை வாங்க முன் காத்திரு. ஒரு நாள், 2 நாள் அல்லது ஒரு வாரம். அந்த நாட்கள் கடந்தும் அது தேவையாக இருந்தால் வாங்கு. அந்த நாட்களில் ஆசை பலமுறை குறைந்துவிடும். ஒவ்வொரு பெரிய செலவிற்கும் ஒரு காத்திருப்பு விதி அமைத்துக்கொள். காத்திருப்பது வாய்ப்பை இழப்பது அல்ல, அது பிழையை தவிர்ப்பது. நினைவில் கொள்ளுங்கள், உடனடி திருப்தி ஆசையின் குரல், தாமதிக்கப்பட்ட முடிவு அறிவின் குரல். காத்திருக்கும் மனிதன் செல்வத்தை காக்கும் மனிதன். செல்வத்தை இழப்பது பெரிய தவறால் அல்ல, இப்போவே வாங்க வேண்டும் என்ற ஒரு அவசர எண்ணத்தால். தவறு எண் 8. வருமானம் உயர்ந்தால் வாழ்க்கை தரமும் உயர வேண்டும் என்ற ஆசையால் செய்யும் செலவுகள். சாணக்கியர் எச்சரிப்பார், வருமானம் அதிகரித்தால் அறிவும் அதிகரிக்க வேண்டும், செலவு அல்ல. பதவி உயர்கிறது, சம்பளம் உயர்கிறது, வருமானம் கூடுகிறது. அடுத்த நொடியில் வாழ்க்கை தரமும் ஏறுகிறது. புது அலைபேசி, பெரிய பைக், விலை உயர்ந்த உடைகள். இப்போது எனக்கு முடியும் என்ற எண்ணம் அமைதியாக செலவுகளை உயர்த்துகிறது. ஆனால் ஒரு கேள்வி, சேமிப்பு உயர்ந்ததா? பல நேரங்களில் பதில் இல்லை. இதுவே வளர்ச்சி போல தோன்றும் வீழ்ச்சி. வருமானம் அதிகரித்தும் சேமிப்பு அதே இடத்தில் இருந்தால் அது வளர்ச்சி அல்ல, அது அழகான தோற்றம் மட்டுமே. சாணக்கியர் கூறுவார், முதலில் காக்கப்படாத வருமானம் பின்னர் காக்க முடியாது. வருமானம் உயர்ந்தவுடன் வாழ்க்கை தரம் உயர வேண்டிய அவசியமில்லை. முதலில் சேமிப்பு உயர வேண்டும். ஒரு எளிய விதி, சம்பளம் வந்த நாளிலேயே ஒரு பகுதியை பிரித்து வை. 10% அல்லது 20%. உங்கள் கண்ணுக்கு படாத வேறு ஒரு வங்கி கணக்கில் அல்லது பாதுகாப்பான முதலீட்டில். மிச்சம் இருக்கும் பணத்தில் வாழ கற்றுக்கொள். இதுவே முதலில் சேமி பின்னர் செலவு செய் என்ற பொன் விதி. சேமித்த பின் செலவிடும் மனிதன் பணத்தை கட்டுப்படுத்துவான். மிச்சம் இருந்தால் சேமிப்பவன் பணத்தால் கட்டுப்படுத்தப்படுவான். நினைவில் கொள்ளுங்கள், வருமானம் உயர்வது சாதனை, சேமிப்பு உயர்வது அறிவு. ஒழுங்கான முதலீடு செல்வத்தின் அடித்தளம். செல்வந்தன் ஆகுவது அதிகம் சம்பாதிப்பதால் அல்ல, அதிகம் சேமிக்க தெரிந்ததால். இந்த 8 தவறுகளையும் நாம் புரிந்து கொண்டு நிதானமாக திருத்த ஆரம்பித்தால் பணம் நம்மை விட்டு ஓடாது, நம்ம கைகளில் நிலைத்து நிற்கும். பணக்காரன் ஆவது எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதில் இல்லை, எவ்வளவு பாதுகாக்கிறோம், சேமிக்கிறோம், வளர்க்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. இந்த 8 விஷயங்களும் பெரிய தத்துவம் அல்ல, சின்ன சின்ன பழக்கங்கள். அதில் கொஞ்சம் கவனம் வைத்தால் போதும். பணம் சேமிப்பது, முதலீடு செய்வது, அவை பெரிய ரகசியங்கள் அல்ல, அவை நல்ல பழக்கங்கள் மட்டுமே. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறவர்கள். அப்படியானால் உங்கள் பணத்தையும் உங்களுக்காக உழைக்க வைக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கே ஒரு சிறிய முடிவு எடுங்கள். இந்த 8 தவறுகளில் குறைந்தது ஒரு தவறையாவது இன்றே சரி செய்ய ஆரம்பியுங்கள். நீங்கள் சேமிக்கும் ஒவ்வொரு சிறிய ரூபாயும் நாளை உங்கள் பெரிய கனவுகளுக்கான அடித்தளம். பிறகு என்ன? பணம் உங்களை தேடி வந்து மலை போல் குவியும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உதவியாக இருக்கும் என்று நினைத்தால் ஷேர் செய்யுங்கள். இந்த 8 தவறுகளில் உங்களுக்கு அதிகம் தொடர்பானது எது? கீழே கமெண்டில் நான் திருத்தப் போகும் தவறு எண் __ என்று எழுதுங்கள். உங்கள் ஒரு கமெண்ட் உங்களுக்கு ஒரு நினைவூட்டலாகும். இப்படிப்பட்ட நிதி விழிப்புணர்வு வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து புத்திசாலித்தனமான நிதி பழக்கங்களை இன்றே தொடங்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.